பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஆம், எளியவன் என்றைக்கும் அவன் மறக்கப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஏழை மற்றும் இயலாதவர்கள், இல்லாதவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள் என்ற பாகுபாடு அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவர் பசியுள்ளோருக்காகவும் ஏழை எளியவர்களையும் அதிகமாய் அவர் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சங்கீதம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், வசதி படைத்தவர்கள் விரும்புகிறதை அவர்கள் வாங்குகிறார்கள், உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஏழைகள் என்று சொல்லுகிற பொழுது, எளியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, தங்களுடைய வாழ்விலே அவர்கள் விரும்புகிற காரியம் நிறைவேறாமல் போகலாம் அல்லது நிறைவேறலாம். ஆனால் அப்படி நிறைவேறுகிற பொழுது அதற்குரிய மகிழ்ச்சி, அதற்குரிய சந்தோஷம் அவருடைய வாழ்விலே சொல்லனா மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அவரிடத்திலே காணப்படும். ஆனால் இங்கே ஆண்டவர் உரைக்கிற ஒரு வார்த்தை சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம். அதாவது சில ஏழைகளை ஒடுக்குவார்கள். செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், இன்னும் உயர்குலத்தோர் என்று சொல்லக்கூடியதான இந்த மண்ணின் மக்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஏழைகளை ஒடுக்குகிறவர்களை தேவன் அருவருக்கிறார். அவருடைய பார்வையிலே அவர்கள் புறம்பானவர்கள். அந்த ஏழை ஒருவேளை ஒடுக்கப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும் அவன் விடுகிறதான அந்த பெருமூச்சியை அவர் கேட்டு அவனுக்காக எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய நியாயங்கள் எடுபடாமல் போகலாம், அல்லது நாம் சொல்லுகிற பேச்சுக்கு தகுந்த ஒரு மரியாதை இல்லாமல் போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதலாய் இருக்கிறவர் அல்ல. நாம் கூப்பிடுகிற பொழுது நம்முடைய பெருமூச்சை அவர் கேட்டு நமக்கு பதில் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் ஏழை என்று உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எளியவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களால் ஒரு துளி அளவும் கூட நான் மதிக்கப்படாதவன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய பெருமூச்சை அவர் கேட்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஏழைகளையும், திக்கற்ற பிள்ளைகளையும், எளியவர்களுடைய வேண்டுதலையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற பொழுது உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய செபத்தை நீர் கேட்பீரா என்று எத்தனையோ சூழ்நிலைகளிலே, எங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் ஆகாத நிலைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை உம்மிடத்தில் கேட்டது உண்டு. ஆனால் உம்முடைய வேதத்தின் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஏழைகளுடைய, எளியவர்களுடைய பெருமூச்சை அவர் கேட்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம் எங்கள் சத்தத்தை நீர் கேட்டு உம்முடைய விருப்பத்தை எங்கள் வாழ்விலே, உம்முடைய நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே தந்தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.